விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போறாங்க. தல அஜித் சார் மன்றத்தை கலைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிப்போன்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலகநாயகன் கூட இன்னமும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா நிற்கும் போது அவங்களோட நிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்து இருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சிருக்கேன். இங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதே தான் நானும் நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க பாண்டிங்.